சுறுசுறுப்பாகவும் முகம் பொலிவுடனும் இருப்பதற்கு யோகாசனங்கள் மிகவும் அவசியம் என்கிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். அந்த வகையில் இன்றைக்கு எந்த யோகாசனங்களை நமக்காக கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, மாணவர்கள் மணிகளே, யோக நண்பர்களே, யோகச் சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். தற்போதெல்லாம் யோகக்கலை உலகக்கலையாக மாறிவிட்டது. நமது பிரதமர் அவர்கள் இந்த யோகக்கலையை வளர்க்க வேண்டும் என்று உலக நாடுகளிலெல்லாம் இது யோக தினமாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நடவடிக்கை எடுத்தபோது தான் தெரிகிறது உலகமெல்லாம் எந்த அளவுக்கு இந்த யோகக்கலை வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஊடகங்கள் மூலமாகவும் பத்திரிகைகள் மூலமாகவும் அந்த விழா எந்த அளவுக்கு மக்களிடையே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அந்த நிலையில் இன்றைக்கு இவர்கள் பாருங்கள், இவர்கள் ராஜ கபோடாசனத்தை செய்வதோடு அதனுடைய பல்வேறுபட்ட மாறுபட்ட வேரியேஷன்ஸும் செய்ய போகிறார்கள். அனாசாயமாக செய்கிறார்கள். பாருங்கள், ராஜகோபாடாசனத்தை அனாசாயமாக செய்கிறார்கள். நம்ம சில யோகா புத்தகங்களில் இது வீராசனம் என்று கூட போட்டிருப்பார்கள். பின்வளைவு ஆசனம், முன்வளைவு ஆசனத்தை விட பின்விளைவு ஆசனத்தில் பலன்கள் அதிகம் என்று நான் பலமுறை சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். முதுகு வழியாகத்தான் பல்லாயிரக்கணக்கான நாடி நரம்புகள் இரத்த நாளங்கள் செல்கின்றன. முதுகு இருக இருக மனிதனுக்கு வயோதிகத்தன்மை வந்துவிடுகிறது. ரிலாக்ஸ், நெக்ஸ்ட் வேரியேஷன். ஆகவே முதுகெலும்பை எந்த முறையிலாவது நாம் பின்னால் வளைந்தே ஆக வேண்டும். கும்பிட்ட ராஜ கபோட ஆசனம். சில பேர் அப்படியே வளைந்து பின்னால் காலை கூட தொட்டு விடுவார்கள். யோக நிபுணர்கள் அப்படியும் இருக்கிறார்கள். ரிலாக்ஸ். 32ம் 44ம் ஒரே மாதிரியாக செய்கிறார்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். எத்தனை சுழிவுகள் வளைவுகள், அதைத்தான் பார்க்க வேண்டும். பந்துக்கிண்ண முட்டு, முட்டு, கரண்டை முட்டு, புஜங்கள் வளைகின்றன, முதுகெலும்பு திருகப்படுகிறது. அவருடைய முகபாவங்களை பாருங்கள். இத்தனை வளைவுகள் இருந்தும் அது கடினமாக இருக்கிறதே என்ற பாவம் அவர்கள் முகத்தில் செய்வதில்லை. ராஜகோபாடாசனத்தில் வேரியேஷன்ஸ். ரிலாக்ஸ். ஆகவே வெளிநாட்டில் இதை பார்த்த பின்பாவது நாம் மற்ற படிப்புகளோடு இவையையும் காலையிலும் மாலையிலும் சென்று யோக பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் சென்று படித்து அதையும் நம்ம கைக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும். மனிதனுக்கு ஆரோக்கியம் தானே மனிதன். ஆரோக்கியம் இல்லாத மனிதன் அரை மனிதன். ரிலாக்ஸ். காலை வளைத்து தலையை தொடுவது என்பது மிக மிக கடினமான ஆசனம்.
அவர்களுக்கு பாருங்கள், நம்ம நாட்டிலே பெண்களுக்கு ஒரு குழந்தை பெற்றுவிட்டாலே இடுப்பு பெரிதாகிவிடுகிறது. 3 குழந்தைகளை பெற்ற பின்பும் அவர்கள் வயிற்றையும் காணோம், இடுப்பையும் காணோம். அந்த அளவுக்கு இருக்கிறது. பெண்களுக்கு இடுப்பு மிகவும் அவருடைய அழகுக்கு மிக மிக முக்கியம். இடுப்பு பெரிதாகிவிட்டாலே அவர்களுடைய அழகு போய்விடும். இவைகளெல்லாம் இடுப்பை உடுக்கை போன்று ஆக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். ரிலாக்ஸ். இரண்டு கால்களையும் மாற்றி மாற்றி மடக்கி வளைத்து நிமிர்த்து முறுக்கி உடலையே பிழிந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இந்த ஆசனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இது கடினமாக செய்வதாக தெரியப்படவில்லை. ரிலாக்ஸ். யூ கேன் சிட் இன் பத்மாசன். இன் ஃப்ரண்ட், கோ ஃப்ரண்ட். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, 44 வயது, 32 வயது, வயது வித்தியாசங்களால் செய்கிறார்கள். 3 குழந்தைகளுக்கு தாய். எந்த அளவுக்கு தங்களுடைய உடம்பை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். வயிறு கிடையாது, இடுப்பு கிடையாது. அவளுடைய உடல் எடை உயரத்துக்கு எந்த அளவு இருக்க வேண்டுமோ அந்த அளவு இருக்கின்றது. பார்க்க வேண்டும். யோகாசன ஆசிரியராக மாறுவதை அவர்கள் பெருமைப்படுகிறார்கள். மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். மற்றவர்களுக்கும் அவர்கள் இன்னும் என்ன முக்கியமான விஷயம் என்று கேட்டால், அவர்கள் சைவமாக மாறிவிட்டார்கள். நான்வெஜிடேரியன் டயட் சாப்பிடுவதில்லை. நாம் சைவர்களெல்லாம் அசைவமாக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் அவர்கள் அசைவமெல்லாம் சைவமாக மேல்நாட்டில் மாறிக்கொண்டிருக்கின்றது. அசைவத்தை ஒழித்து விட்டாலே மனிதன் ஆரோக்கியமாக மனிதனாக ஆகிவிடுவான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை நாளும் பழகி சைவமாக மாறி நீங்கள் என்றும் ஆரோக்கியமாக நினைந்து வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.